இருக்கீங்களா? நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்தியன் எக்கனாமில அதாவது 5 இயர் பிளான் அண்ட் அசஸ்மெண்ட் 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு வீடியோல அதாவது இதுவரை போடப்பட்ட 12 5 ஆண்டு திட்டங்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும், திட்டங்கள்லாம் என்ன, திட்டமிடுதலுடைய இந்தியாவின் திட்டமிடுதலுடைய வரலாறு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணாம வீடியோ முழுசா பாருங்க, ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளானிங் அப்படின்னா என்ன, இந்த பிளானிங் அப்படிங்கிற கான்செப்ட இந்தியா எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. பிளானிங் தான் திட்டமிடுதல், ஓகேங்களா? இப்ப நம்ம ஒரு மாசம் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அந்த மாசத்துல தேவையான செலவுகளை நம்ம திட்டமிட்டு நம்மளுடைய செலவுகள் என்ன இருக்கு, நமக்கு தேவைகள் என்ன இருக்கு, அப்புறம் நம்ம எதெல்லாம் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நினைச்சு நம்ம குடும்பத்துல திட்டமிடுவோம். ஒட்டுமொத்த கண்ட்ரிக்கும் ஒரு நாட்டுக்கும் திட்டமிடணும் அப்படிங்கிற கான்செப்ட ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு அப்படின்னா, அது நடைமுறைப்படுத்தப்பட்டது யாரு அப்படின்னா ரஷ்யா அப்படிங்கிற சோவியத் யூனியன் தான் நடைமுறைப்படுத்திருக்காங்க. அவங்க 7 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிற ஒன்றும் வச்சிருந்தாங்க. அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. சோவியத் யூனியன்ல இருந்தது 7 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு. ஸோ அந்த 7 ஆண்டு திட்டங்களுடைய மாதிரிய பேஸ் பண்ணி தான் அதாவது 1951 இருந்து கிட்டத்தட்ட 2015 வரை 5 இயர் பிளான்ஸ் போட்டாங்க, ஓகேங்களா? எந்த வருஷத்துல இருந்து 1951 இருந்து 2015 வரை 5 ஆண்டு திட்டங்கள் இந்தியாவில் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்துக்கும் முக்கியத்துவம் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு சில 5 ஆண்டு திட்டங்கள் வெற்றி பெற்றுச்சு, ஒரு சில 5 ஆண்டு திட்டங்கள் தோல்வி பெற்றுச்சு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? சோ அப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா திட்டமிடுதல் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. திட்டமிடுதலின் தந்தை, அதாவது இந்திய திட்டமிடுதலின் தந்தை அப்படின்னா யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அடிக்கடி கேள்வி கேட்பாங்க, இந்திய திட்டமிடுதலின் தந்தை யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இப்ப இந்த திட்டங்கள் பிளானிங் இருக்குல்ல, இந்த பிளானிங் எப்படி இருக்கும் அப்படின்னா மைய நோக்கு திட்டம், அப்புறம் சுழல் திட்டம், அப்புறம் தூண்டும் திட்டம், அப்புறம் சுட்டி காட்டும் திட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு, ஓகேங்களா? அதாவது மைய திட்டம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் எந்த கண்ட்ரிக்கு பொருந்தும் அப்படின்னா ரஷ்யாவுக்கு பொருந்தும், ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவோட திட்டமிடுதல் வரலாறு நம்ம பார்க்க போறோம். 1934 விஸ்வேரையா அப்படிங்கிற ஒருத்தவர் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுறாரு, ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திட்டமிடுதலின் வரலாறு அப்படிங்கிற நூல் எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் விஸ்வேரையா. எந்த வருடம் அப்படின்னா 1934. அடுத்து பாம்பே திட்டம் அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வராங்க. பாம்பே திட்டம் எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1944. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பே திட்டம் எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1944. அடுத்து மக்கள் திட்டம் அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வராங்க. மக்கள் திட்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா எம்.என். ராய். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எம்.என். ராய். அடுத்து காந்திய திட்டம் அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த வருடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1946. இந்த காந்திய திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்.என். அகர்வால். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பே பிளான் 1944 அப்படிங்கிற நல்லா வச்சுக்கணும். அதே போல காந்திய திட்டம் அப்படிங்கிறது 1946. மக்கள் திட்டம் அப்படிங்கிறது 1945. மக்கள் திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா எம்.என். ராய். காந்திய திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா எஸ்.என். அகர்வால் அப்படிங்கிற ஒருத்தோடு கொண்டு வந்திருக்காரு, ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா ஷார்ப்பா மைண்ட் வச்சுக்கோங்க. போடப்பட்ட 5 ஆண்டு திட்டங்கள் எத்தனை அப்படின்னா 12. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இப்ப இந்த 5 ஆண்டு திட்டங்கள் ஒண்ணு இருக்கு அப்படின்னா இந்த 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் கொடுக்கறது யாரு அப்படின்னா என்டிசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிற மாதிரி பேரு. அது எந்த வருஷம் உருவாக்குனாங்கன்னா 1952. ஸோ இந்த அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 5 ஆண்டு திட்டங்களை போடுறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திட்டக்குழு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிளானிங் கமிஷன் பேரு. அந்த பிளானிங் கமிஷன் ஆரம்பிக்கப்பட்டது எந்த வருஷம் அப்படின்னா 1950 மார்ச் 15 அப்படிங்கிற விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் 1952. 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளிப்பது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அதாவது 5 இயர் பிளான நடைமுறைப்படுத்துறது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிளானிங் கமிஷன். இது எந்த வருடம் போடப்பட்டுச்சு அப்படின்னா 1950 மார்ச் 15 அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா முதல் 5 ஆண்டு திட்டம். முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது 1951 இருந்து 56 வரை போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? முதல் 5 ஆண்டு திட்டம் எப்ப 1951 இருந்து
1956 வரை போட்டிருப்பாங்க. இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்திற்கு இது யாருடைய மாடல் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க, அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க. ஹெரால்டு டாமருடைய மாடல், ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. முதல் ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாடல் அப்படின்னா ஹெரால்டு டாமருடைய மாடல். இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்துல ஒரு சில அணைகள்லாம் கட்டியிருப்பாங்க. என்னன்னா இப்ப நம்ம மேட்டூர் டேம் இருக்கு தெரியுங்களா, அதுவும் இந்த முதல் ஐந்தாண்டு திட்டங்கள் போடப்பட்டப்ப கட்டப்பட்டதுதான். அதே போல சட்லஜ், கிராகுட்டு, இதெல்லாம் முதல் ஐந்தாண்டு திட்டத்துல நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள். ஓகேங்களா, நல்லா வச்சுக்கோங்க. முதல் ஐந்தாண்டு திட்டம்னா நீங்க நான் சொல்றது மட்டும் உங்க மைண்ட்ல வரணும். என்ன அப்படின்னா முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஹெரால்டு டாமருடைய மாடல். 3 அணைக்கட்டு கட்டியிருக்காங்க, நம்மளுடைய மேட்டூர் அணைக்கட்டு, அப்புறம் ஹெராகுட்டு, அப்புறம் வந்து சட்லஜ், இதெல்லாம் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்துல கட்டப்பட்ட அணைக்கட்டுகள். ஓகேங்களா, இதுதான் முக்கியமான கான்செப்ட். அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப ஈஸியான ஐந்தாண்டு திட்டம் தான். 1956 இருந்து 1961. ஓகேங்களா, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1956 இருந்து 1961. இது யாருடைய மாடல் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இது பிசி மகளனோபிஸ் உடைய மாடல். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் அடிக்கடி கேட்டுருக்காங்க அந்த கேள்வி எல்லாம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய மாதிரி யாரு அப்படின்னா பிசி மகளனோபிஸ். இந்த பிசி மகளனோபிஸ் இந்திய புள்ளியியலின் தந்தை அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு. ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார் அப்படின்னா பிசி மகளனோபிஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து இந்த இரண்டாவது 5 இயர் பிளான் எப்படி முதல் 5 இயர் பிளான் வந்து வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சோ அதே போல இரண்டாவது 5 இயர் பிளான் தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இரண்டாவது 5 இயர் பிளான் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. எப்படி வேளாண்மைக்காக 3 அணைக்கட்டுகள் திறந்தாங்களோ அதே போல முக்கியமாக 3 இரும்பு எஃகு தொழிற்சாலை இரண்டாம் ஐந்தாண்டு திட்ட காலத்துல நிறுவியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிலாய் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. பிலாய் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. ஓகேங்களா, எங்க இருக்கு? சத்தீஸ்கர்ல இருக்கு. இந்த பிலாய் இரும்பு எஃகு தொழிற்சாலைக்கு எந்த நாடு உதவி செய்யும் அப்படின்னா ரஷ்யா உதவி செய்யும். ரொம்ப ரொம்ப முக்கியம், மைண்ட்ல எடுத்து வச்சுக்கோங்க. பிலாய் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சத்தீஸ்கர்ல இருக்கு. இதற்கு எந்த நாடு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ரஷ்யா ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ரூர்கேலா, ரூர்கேலா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனில இருக்கு. ரூர்கேலா எங்க இருக்கு அப்படின்னா ஒரிசால இருக்கு. இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ற நாடு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனி. அடுத்த நாடு வந்து என்னன்னா துர்காப்பூர். துர்காப்பூர் எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு வங்காளத்துல இருக்கு. இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ற நாடு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 விஷயம் தான் சொல்லியிருக்கோம் இரண்டாவது 5 இயர் பிளான்ல. இரண்டாவது 5 இயர் பிளான் வந்து தொழில்துறை உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து இந்த இரண்டாவது 5 இயர் பிளான் யாரோட மாடல் அப்படின்னா பிசி மகளனோபிஸ் உடைய மாடல். 3 எறும்பு எஃகு தொழிற்சாலைகள் நிறுவியிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா பிலாய் அப்படிங்கிற ஒரு இடம், அது எங்க இருக்கு அப்படின்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. இதுக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா ரஷ்யா ஹெல்ப் பண்றாங்க. அடுத்து துர்காப்பூர்ல ஒரு தொழிற்சாலை இரும்பு எஃகு தொழிற்சாலை இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு வங்காளத்துல இருக்கு. இதுக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா பிரிட்டன் ஹெல்ப் பண்றாங்க. அடுத்து ரூர்கேலா அப்படிங்கிறது ஒரிசேலா இருக்கு. இதுக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா ஜெர்மனி ஹெல்ப் பண்றாங்க. அடுத்து மூன்றாவது 5 இயர் பிளான். மூன்றாவது 5 இயர் பிளான் எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1961 இருந்து 1966 வரை மூன்றாவது 5 இயர் பிளான் போட்டிருப்பாங்க. இந்த காலகட்டத்துலதான் இந்த மூன்றாவது 5 இயர் பிளான் போடப்பட்ட காலகட்டத்துலதான் ஒரு 2 போர் நடக்கும். ஒண்ணு 1962 என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு போர். அதே போல 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர். ஓகேங்களா, இது இந்தியா விஸ் சீனா, இது இந்தியா விஸ் பாகிஸ்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இரண்டாவது 5 இயர் பிளான் போடப்பட்ட காலத்துல அது எப்படி கொஸ்டின் கேட்பான் அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எந்த வருஷம் போர் நடந்துச்சு அப்படின்னா 1962. அதே போல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எப்ப போர் நடந்துச்சு அப்படின்னா 1962. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு எப்ப போர் நடந்துச்சு அப்படின்னா 1965. இது எந்த காலகட்டத்துல அப்படின்னா மூன்றாவது 5 இயர் பிளான் போடப்பட்ட காலகட்டத்துல. இந்த மூன்றாவது 5 இயர் பிளான் வேளாண்மை மற்றும் தொழிற்சாலைக்கு ஒரு முக்கியமான பங்கு கொடுத்தாங்க. இந்த மூன்றாவது 5 இயர் பிளான்
நடக்கிற காலகட்டத்துலதான் எம்.எஸ். சுவாமிநாதன் இருக்காரு தெரியுங்களா, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒண்ண இந்தியாவுல கொண்டு வராங்க. பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒண்ணு எங்க கொண்டு வராங்க, இந்தியால கொண்டு வராங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முடியறதுனால அந்த 5 இயர் பிளான் வந்து முன்னாடியே முடிவு கொண்டு வந்துருவாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த போர் 1965 1961 இருந்து 66 தான் போட்டிருக்கணும். ஆனா வந்து 65ல முடிவு கொண்டு வந்துருவாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 இயர் பிளான் எல்லாம் போட மாட்டாங்க. போடாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு 1966 இருந்து 69 வரை 1966 இருந்து 1969 வரை திட்ட விடுமுறை காலம்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். திட்ட பிளானிங் ஹாலிடே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிளான் ஹாலிடேங்கிறது எந்த வருஷம் அப்படின்னா 1966 to 69. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான் ஹாலிடே எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1966 to 69. அடுத்து 4வது 5 இயர் பிளான், ரொம்ப முக்கியமான விஷயங்க. 4வது 5 இயர் பிளான் 1969 to 1974. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது 5ஆண்டு திட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1969 to 1974. இந்த 4வது 5 இயர் பிளானோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சொசைட்டில பின்தங்கிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் 4வது 5 இயர் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 4வது 5 இயர் பிளான்ல தான் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 4வது 5 இயர் பிளான்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க, குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 5வது 5 இயர் பிளான். 5வது 5 இயர் பிளான் ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 5வது 5 இயர் பிளான் போடப்பட்ட காலகட்டத்துல தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஹரிவி ஹட்டோ அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஹரிவி ஹட்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவில வறுமை இருக்கக்கூடாது, வறுமை அகற்றுவதற்கான ஒரு திட்டம் அப்படின்னா எது அப்படின்னா 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹரிவி ஹட்டோ அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹரிவி ஹட்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா வறுமை அகற்றல் அப்படிங்கிற மாதிரி பேரு. இந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாடல் அப்படின்னா டிடி தார் அவருடைய மாடல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5ஆண்டு திட்டம் யாருடைய மாடல் அப்படின்னா டிடி தாருடைய இந்த மாடல். டிடி தார் இந்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் நடைபெற காலகட்டத்துல தான் இந்திரா காந்தி அம்மையார் இருக்காங்கல்ல, இந்தியாவின் 2 பெண்மணி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து 1975ல 20 அம்ச திட்டத்தை ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். 20 அம்ச திட்டம் எப்போ அப்படின்னா 1975. இதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து என்னன்னா 1979 80ல ஒரு திட்டங்கள் நடக்காது. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூழல் திட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. அதாவது 1974 இருந்து 79 வரை 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் இருக்கும். ஆனா 1979 to 80 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோலிங் பிளான் அப்படிங்கிற மாதிரி பேரு. ஓகேங்களா, ரோலிங் பிளான் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. ரோலிங் பிளான்னா எப்ப அப்படின்னு கேட்பாங்க 1979 to 80 அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான் ஹாலிடே அப்படின்னா 1967 to 69. ஓகேங்களா, அதே போல 1979 to 80ங்கிறது ரோலிங் பிளான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோலிங் பிளான். அடுத்து வந்து 6வது ஐந்தாண்டு திட்டம் போடுவாங்க. ரொம்ப முக்கியமான திட்டம் அது. எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1980 to 1985. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திட்டம் எப்போ அப்படின்னா 1980 to 85. சோ 6வது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் வறுமை அகற்றுறதுக்காக ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா, வறுமை அகற்றத்திற்காக ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. என்னென்ன கொண்டு வராங்க அப்படின்னா அதாவது என்ஆர்இபி, ஐஆர்டிபி, அப்புறம் வந்து ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா. சரி, நம்மளுடைய சேனல்ல இந்த திட்டங்களை பத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டங்களை பத்தி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். சோ நம்ம அதுல பாத்துக்கலாம். முக்கியமான வறுமை ஒழிக்கிறதுக்காக சில திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 7வது 5 இயர் பிளான். 7வது 5 இயர் பிளான் எப்ப அப்படின்னா 1985 to 1990. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5ஆம் திட்டத்துல ஞாபகம் வச்சுக்க, இதுலயும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் போட்டிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா 8வது ஐந்தாண்டு திட்டம் எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1992 to 97 போட்டிருப்பாங்க 8வது ஐந்தாண்டு திட்டம். இப்ப நம்ம 7வது ஐந்தாண்டு திட்டம் எப்போ முடியுது அப்படின்னா 90ல முடிஞ்சிருக்கும். இப்ப 90 to 92 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 90 to 92 ஓராண்டு திட்டங்கள் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஓராண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. ஓராண்டு திட்டங்கள் போடப்பட்டது எந்த வருடம் அப்படின்னா 90 to 92. ஓகேங்களா, 90 to 92 ஓராண்டு திட்டங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 91 92 எல்லாம் ஓராண்டு திட்டங்கள்.
அடுத்தது 8வது 5 இயர் பிளான்ங்கிறது 92 to 97. இந்த 8வது 5ஆண்டு திட்டம் தான் ரொம்ப முக்கியமான 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா இந்த காலகட்டத்துலதான் புதிய பொருளாதார கொள்கை இந்தியா நியமனம் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்துலதான் எல்பிஜி, அதாவது எல்பிஜி கொண்டு வரப்பட்டது எப்பன்னா 1991. அது செயல்முறைப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னா 8வது 5ஆண்டு திட்டத்துலதான். ஓகேங்களா, நல்லா வச்சுக்கோங்க. எல்பிஜினா என்ன? தனியார் மயமாதல், தாராளமயமாதல், உலகமயமாதல் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1991. ஆனா இதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணது எப்ப அப்படின்னா 8வது 5ஆண்டு திட்டத்துலதான். ஓகேங்களா, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 9வது 5ஆண்டு திட்டம். 9வது 5ஆண்டு திட்டம் எப்போ அப்படின்னா 1997 to 2002. ஓகேங்களா, 9வது 5ஆண்டு திட்டம் 1997 to 2002. 10 வந்து 2002 to 2007. 11 வந்து 2007 to 2012. 12வது 5ஆண்டு திட்டம் வந்து போடப்பட்டது வந்து 2012 to 2017. ஆனா 2015ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 5 இயர் பிளான் திட்டக்குழு எல்லாம் ஒதுக்கிட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போறேன். என்ன அப்படின்னா 12வது 5 இயர் பிளான் இருக்குல்ல, அதோடைய மோட்டோ என்ன அப்படிங்கறத அதோடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கறத அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க. அதோட மோட்டோ நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Faster, more inclusive and sustainable growth. Faster, more inclusive and sustainable growth அப்படிங்கறதா 12வது 5 இயர் பிளான் உடைய மோட்டோ. நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த 5 இயர் பிளான் மாடல்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல கடந்த ஒரு 10 வருடத்துல என்ன டிஎன்பிசில கேள்வி கேட்டிருக்காங்களோ அதையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்ம வந்து ஒரு டாபிக்கும் பார்த்தாச்சு, பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு. அப்படின்னா நம்ம வந்து ஒரு டாபிக்கை ஈஸியா கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா மனிதனின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது எந்த 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதனின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது எந்த 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. 8வது 5ஆண்டு திட்டம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அடுத்து முன்னாள் சோவியத் ரஷ்யா உலகிற்கு கொடுத்த கொடை என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. முன்னாள் சோவியத் ரஷ்யா உலகிற்கு கொடுத்த கொடை எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திட்டமிடுதல், பிளானிங் அப்படிங்கிற மாதிரி பேரு. 2வது 5ஆண்டு திட்டத்தின் அடிப்படை உருவாக்கத்தை வழங்கியவர் யார்? பிசி மகளனோபிஸ். 2வது 5ஆண்டு திட்டத்தின் அடிப்படை உருவாக்கத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா பிசி மகளனோபிஸ். அடுத்து 12வது 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன நான் சொன்ன தெரியுங்களா? அதாவது துரித நீடித்த நிலைத்த மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி. துரித நீடித்த மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா விரைவான வளர்ச்சியை நோக்கி மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த 5ஆண்டு திட்டம் அப்படின்னு கேட்டா 11வது 5ஆண்டு திட்டம். 12வது 5ஆண்டு திட்டத்திற்கும் ஒரு மோட்டோவுக்கும் 11வது 5ஆண்டு திட்டத்துக்கான மோட்டோவுக்கும் நிறைய வித்தியாசம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது என்ன அப்படின்னா பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம் அப்படின்னா பாம்பே திட்டம். ஓகேங்களா, பாம்பே திட்டம் என்ன ஒரு சொல்லுங்க பார்ப்போம். 1944. அடுத்து மக்கள் திட்டத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா எம்என் ராய். யாரு மக்கள் திட்டத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா எம்என் ராய். மக்கள் திட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1945. அடுத்து எஸ்என் அகர்வால் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா எஸ்என் அகர்வால் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவின் கலாச்சார நிலையை உயர்த்துதல். ஒட்டுமொத்த இந்தியாவின் கலாச்சார நிலையை உயர்த்துதல். அடுத்து 12ஆம் 5ஆண்டு திட்டத்தின் காலம் என்னன்னு கேட்கிறாங்க. 2012 இருந்து 2017. 2012 இருந்து 2017. ஆனா 2015ல 5 இயர் பிளான கலைச்சிட்டாங்க. அதுக்கு பதில் என்ன கொண்டு வந்தாங்க? நிதி ஆயோக். அடுத்து என்ன அப்படின்னா முதல் 3 5ஆண்டு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சமதர்ம சமுதாயத்தை நிறுவுவது. முதல் 3 5ஆண்டு நோக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. சமதர்ம சமுதாயத்தை நிறுவுவது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இந்த வீடியோ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா 5 இயர் பிளான் அண்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். சோ நம்மளுடைய சேனல்ல தினமும் இது போல டிஎன்பிசி சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் கவர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.